ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குடல் வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் நல்ல சுடு தண்ணியில் குடலை நல்லா 2 டைம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நல்ல சுடு தண்ணியில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானதுக்கு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட்டர் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி இதில் போட்டு 2 இழுத்தோம்னாலே முடிஞ்சது வேலை. இங்கே பாருங்கள், சூப்பராக கட் ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நான் கையிலே கட் பண்ணிட்டேன். அதிலே வேணால் கட்டர்லேயும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் அதை அந்த தண்ணியில் போட்டு வச்சு எடுத்த குடலை திரும்ப நான் வடிகட்டி மாதிரி பாத்திரத்தில் திரும்பவும் நல்ல பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் பச்சை தண்ணி தான் போட்டிருக்கேன். 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி திரும்பவும் நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் வச்சுருக்கேன். இது நான் 1 kg எடுத்திருந்தேன். இதில் குழம்பும் வறுவலுக்கும் தனித்தனியாக நான் பிரித்து எடுக்க போகிறேன். இது கூடவே திரும்ப உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குடல் நல்லா மூழ்கி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம், வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் வந்தால் போதும். நல்லா இலசாக இருந்தால் 4-5 விசில் வந்தாலே போதும். கொஞ்சம் முத்துன மாதிரி உங்களுக்கு வாங்கும்போதே தெரியும். பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 6 விசில் இல்லை 7 விசில் வச்சுக்கோங்க. குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வெயிட்டு போட்டு ஒரு 4 விசில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கான்னு நம்ம கரண்டியில் எடுத்து நசுக்கி பார்த்தனாலே நம்மளுக்கு தெரியும். பாருங்க, இப்படி கொஞ்சம் நசுக்கி பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெந்திருந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போது இதை நான் தனியாக எடுத்து இந்த தண்ணி வேணால் சில பேர் சூப்பாக குடிப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வேணாலும் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே நான் 3 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். பெரிய பட்டையாக இருந்தால் ஒரு 2 துண்டு சேர்த்தாலே போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறது. இது நல்லா வதக்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள், ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நான் குடலோட டியூப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் அந்த அதர் பார்ட் நான் குழம்புக்காக யூஸ் பண்ணிவிட்டேன். அந்த டியூப் மாதிரி வர்றதை மட்டும் நான் வறுவலுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த இதை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொட்டிட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் யூஸ் பண்ண வேணாம். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து மட்டும் நாம் கலரி விட்டு திரும்ப மூடி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு சூப்பராக இப்படி ரெடி ஆயிடும். பாருங்கள், சூப்பரான குடல் வறுவல் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி வேணால் தூவிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.